ஆனா எங்க இருந்து வரீங்க? சென்னைக்கு எங்க வந்திருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பிகள்கிட்ட திறன் நிதி வாங்கி கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய புகார் இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுல நான் வந்திருக்கேன். சரிங்களா? பாருங்க, இந்த கார் தான் அது. இதான் திறன் நிதி வாங்கி கார் வாங்கினதா சில அயோக்கிய பயல்கள்லாம் வந்து அங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு தற்குறிகளோ அயோக்கிய பயல்களோ பொறிக்கைகளோ மொல்ல மாதிரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அயோக்கிய பதவிகள்லாம் நான் கேட்கறது என்னன்னா, இந்த நாய்களை இப்போ கார் வாங்கினதோட பிரச்சனை அங்க நீர் இல்லைன்னா சோறு இல்லை அப்படின்ட்டு காவேரியில தண்ணி வரல நாங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க அங்க உட்காந்துக்கிட்டு கார் வாங்கிட்டாரு, மோர் வாங்கிட்டாரு, மயிரை வாங்கிட்டாருன்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. திருட்டு தவிட்டு தற்குறிங்க. இதை யார் பேசுறது? இதா அது ஒரு கூட்டம் இருக்குது, தற்குறி கூட்டம், தரங்கெட்ட கூட்டம். அந்த கூட்டம் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கூட்டம் தான் பேசிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வேற என்னன்னு தெரியாது. தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியாது, மொழின்னா என்னன்னு தெரியாது, இனம்னா என்னன்னு தெரியாது, வரலாறுனா என்னன்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அந்த பரதேசி நாய்களுக்கு சோறு எங்கிருந்து வருது, குடிக்க தண்ணி எங்கிருந்து வருது, தண்ணி ஏன் இல்லை, விவசாயம் ஏன் கெட்டு போச்சு, ஏன் நிலம்லாம் காஞ்சி போகுது, தண்ணி டேஸ்ட் ஏன் மாறுது, உணவு ஏன் நஞ்சாகுது, மொழி அழியுது, வரலாறு அழியுது, எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை இல்லை. எனி டைம் 24 மணி நேரம் சீமான் நடக்கிறாரு, சீமான் ஷூ போடுறாரு, சீமான் சட்டை போடுறாரு, சீமான் கார் வாங்குறாரு, அப்புறம் சீமான் வீடு வாங்குறாரு, சீமான் இடம் வாங்குறாரு. இதான் வேலை. இருங்க, நான் இன்னும் இதை முடிக்கல. இருங்க அதை முடிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒரு கூட்டம், ஒரு ரூட் மாஃபியா என்கிற ஒரு கேடுகட்ட ஒரு மீடியா டெய்லி ஒரு கண்டென்ட் சீமானை பத்தி போட சொல்லி கொடுக்குது. அத கீழே இருக்கிற சில அந்த கட்சியிலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க. சில தற்குறிங்க தினம் இதே வேலையா அலையுது. நாட்டை எந்த பிரச்சனையை பத்தி அதுங்களுக்கு கவலை இல்லை. சரி, சீமான் கார் வாங்கினாரு, இடம் வாங்கினாரு, அதை வாங்கினாரு, இது வாங்கினாருன்னு சொல்ற தற்குறிகளை இப்ப யார் ஆட்சி நடக்குது? உங்களுக்கு தெம்பு திராணி ஏதாவது இருந்தா அந்த காரு சீமான் தான் வாங்கினாரா, வேற யார் வாங்கினா, யார் வாங்கி கொடுத்தா எடுத்து வெளியில போடுங்கடா. வெளியில போடுறதுக்கு துப்பு இல்லாத ஏற்கனவே திமுகவும் இதே வேலையை செஞ்சுச்சு. இப்ப வந்துக்கிற இந்த அரசு இதே வேலையை தான் செஞ்சு அவதூறு. மக்கள் பிரச்சனையை பத்தி கவலையே இல்லை. எனி டைம் அவதூறு தான். டைவர்ட் பாலிடிக்ஸ். நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே அதை டைவர்ட் பண்ணி ஒரு ரீல்ஸ் எடுக்க போயிடுவாரு. இங்க ரீல்ஸ் முக்கியம் இல்ல, ரியல் தான் முக்கியம். இங்க திரை முக்கியம் இல்ல, தரை தான் முக்கியம். திரையில அங்க வந்து 10 பேர்த்து அடிக்கிறது அது பெருசு இல்ல. இங்க தரையில வந்து மக்களுக்காக போராடணும், இதுதான் பெருசு. மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்கள் பிரச்சனையை எதுவுமே பேசுறது இல்ல. சட்டசபையில் வந்து உம்முன்னு உட்காந்தா மக்கள் பிரச்சனை தீர்ந்துருமா? இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இப்ப இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களோட புகைப்படத்தை கிழிக்கிறான், பேனர் அந்த ஜனநாயகன் படத்தோட போஸ்டர் கிழிக்கிறான். அந்த கட்சிக்காரன் ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கேட்கல, போராடல. கர்நாடகாவில் எல்லாத்தையும் செய்யறான், இங்க எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கான். ஆனா ஒரு நடிகை பத்தி பேசணும்னு எல்லாம் வரானுங்க தெருவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. நடிகை பத்தி பேசினா உடனே போராட்டம், ஆர்ப்பாட்டம், கைது. ஆனா அவங்களுடைய கட்சி தலைவரை இன்னொரு மாநிலத்துல அவமதிக்கிறாங்க. அதை பத்தி இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க? என்ன இங்க எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? இவர் தான் சொன்னாரு தற்குறின்றாங்க. என்ன சொன்னா என்ன? தமிழ்நாட்டு மக்களை சொன்னா என்ன? தமிழ்நாட்டு மக்களை சொன்னா என்ன சொன்னாரு? என்ன சொன்னா மக்களை சொன்ன மாதிரின்றாருல. இப்போ உங்களுடைய புகைப்படத்தை கர்நாடகாவில் கிழிக்கிறான், உங்களுடைய பேனரை கர்நாடகாவில் கிழிக்கிறாங்க. அது உங்களுக்கு கிழிச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிழிச்சாலும் ஒண்ணுதானே? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே அவமானம். இதையே அந்த முதல்வர் வந்து வாயை திறக்கல. அவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டிருக்காரு. எதுக்குதான் வாய் திறப்பாரு?